ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி முதல் அறுவடை பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு பட்டை அவரை தாங்க. கொடி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எல்லாமே காயறக்க ஆரம்பிச்சிருச்சு. அடிக்கிற வெயில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. என்ன தான் தண்ணி ஊற்றினாலும் என்ன தான் பராமரிப்பு பண்ணாலும் பார்த்திங்கன்னா அந்த இலைகள் வந்து வெயிலுக்கு ரொம்ப தாங்காமல் அப்படியே பழுத்து காஞ்சு விழுந்துருது கீழே. அறுவடையுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாயிருச்சு. 1-2 பூக்கள் பூக்குது. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிலுக்கு தாங்கி நிற்கிறது மட்டும் அப்படியே பிஞ்சா மாதிரி நம்மளுக்கு காய் கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ இதிலேருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் தான் இருக்க காய்கள், அதையும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா 2 கொடி போட்டிருந்தேன் இல்லைங்களா. ஒரு கொடியில் எல்லாம் அசுவினி விழுந்துருச்சு. அதோட பூக்கள் வந்து எல்லாமே கீழே விழுந்துருச்சு. இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா எல்லாம் தளைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த கொடியில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அசுவினி இல்லை, இருந்தாலும் பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து நிற்க மாட்டேங்குது. வெயிலுக்கு வந்தீங்கன்னா பூக்கள் வந்து வைக்கிறதே இல்லை. அப்படியே பார்த்திங்கன்னா கொடி அப்படியே தளைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படியே பூக்களும் வைக்கிது. ஆனால் வைக்கிற பூக்கள் பார்த்திங்கன்னா வெயில்னால நிறையவே கீழே விழுந்துருது. இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். காய்களுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறுத்து போயிருச்சு. சிறுசாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட உஜாலா நீட்டை கத்திரிங்க. அதுலேயும் வந்து காய்கள் இருக்குது. அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 4-5 காய் தான் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் 2 செடி இருக்குது. அதுலேயும் காய்கள் இருக்கான்னு பார்த்து அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தக்காளி ஒன்று இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிடலாம். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம நாற்று விட்ட இல்லைங்களா, மிளகா, கத்திரிக்காய் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எல்லாம் பிடுங்கி எல்லாமே வந்து நடவு போட்டிருக்கேன். எனக்கு தோட்டத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா கொண்டு போய் நடவு போட்டிருக்கேன். இந்த மயிலோட அட்டகாசம் தாங்க முடியாமல் வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா போடலை. அதனால் நான் தோட்டத்துக்குள்ளேயே எனக்குன்னு ஒரு 4-5 பார் வந்து தனியாக ஒரு பாத்தி மாதிரி விட்டு அதில் பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் நாற்று, இந்த மிளகா நாற்று நடவு போட்டிருக்கிறேன். அதுவுமே நல்லா கால் பிடிச்சதுக்கப்புறமா காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்குன்னு காலையிலேருந்து இன்றைக்கி தண்ணி ஊற்றவே இல்லை. அதனால தண்ணி ஊற்றிடலாம். இந்த நாற்றுகள் ரொம்ப வளர்ந்துருக்கிற நாற்றுகள் மட்டும் பார்த்திங்கன்னா பிடுங்கி நாற்று வந்து எல்லாமே உள்ள தோட்டத்துக்குள்ளே நெட்டி விட்டுட்டேன். இது வந்து ஒன்று கொஞ்சம் சிறுசாக இருந்தது. இப்போ 2 நாளில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பெருசாக இருக்குது. இது இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் 2 நாளில் எல்லாமே எடுத்து வந்து உள்ள நாற்று வந்து நடவு போட்டுடலாம். அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா புடலங்காய் வாழ்க்கையிலே இன்றைக்கி தான் முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு 4 காய் ஒரே முட்டா வந்து அறுவடை பண்ணுறது. ஒரே ஒரு காய் தான் காய்ச்சதுங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த காய். சரின்னு சொல்லிவிட்டு இதை அப்படியே பழுக்கிறதுக்காக விட்டுட்டேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மாதமாக அது அப்படியே செடியிலேயே தொங்கிட்டு இப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் பழுத்துருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கே ஒரு ஆச்சரியம். நான் பார்க்குறப்பவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காய் தான் காய்ச்சிருக்குன்னு சொன்னங்காட்டி என்னவோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா பின்னாடியெல்லாம் 2-3 பிஞ்சு வந்து வச்சிருச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அந்த பிஞ்சுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாக இருக்குது. இன்றைக்கி அந்த காய்கள் வந்து அறுவடை பண்ணிடலாங்க. இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா 4 காய் வந்து சேர அறுவடை பண்ணியிருக்கிறா. இதிலிருந்து இந்த பழுத்திருக்கிற விதைகளில் தான் பார்த்திங்கன்னா நான் அடுத்தடுத்த விதைகள் வந்து போட்டு நம்ம புடலங்காய் வந்து நெட்டு கொண்டு வரணும். எனக்கு புடலங்காய் மட்டும் பார்த்திங்கன்னா வரவே மாட்டேங்குது. மற்ற காய்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா விதை போட்டால் நல்லா வந்து காய்ச்சி அறுவடை கொடுத்துருது. ஆனால் இந்த புடலங்காய் மட்டும் பார்த்திங்கன்னா காய்க்கவே மாட்டேங்குது. இதுதான் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் நான் தோட்டம் ஆரம்பித்ததுலேருந்து இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமு 4 காய் வந்து ஒரே சமயத்தில் அறுவடை பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 காய் வந்து சிறுசாக தான் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காய் வந்து பெருசாக இருந்தது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 காய் அறுவடை பண்ணணும். அதில் 1 வந்து விதைக்காக விட்டது. அது போக 3 காய் வந்து நம்ம சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க.
இனி பார்த்திங்கன்னா இந்த கொடியில் பிஞ்சு இல்லை. இனி இந்த கொடியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே வாடுறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால எல்லாமே பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ புடலங்காய் பார்த்திங்கன்னா அறுவடை முடிஞ்சுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வரி கத்திரிக்காங்க. இது நாற்று வச்சது தைப்பட்டத்தில் தான் வச்சிடுங்க. இப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த செடியில் முதல் காய். இதுக்கு முன்னாடியே ஒரு 2 காய் வந்து இன்னொரு செடியில் அறுவடை பண்ணோம். இப்போ தான் பார்த்திங்கன்னா எல்லாம் தளைஞ்சிக்கிட்டே இருக்குது. இது இன்னும் தளைஞ்சு காய்கள் கொடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உஜாலா நீட்ட கத்திரி இந்த செடியில் இருக்குது. அதையுமே பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்கலாம். இந்த செடியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காய் வந்து கொஞ்சம் எல்லாம் புழு தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குது. இந்த செடி ரொம்பவே டல்லாகிடுச்சு. இது கிட்டத்தட்ட 8 மாதம் ஆக போதுங்க நம்ம ஆடிப்பட்டத்துக்கு வச்சது. அதனால் பார்த்திங்கன்னா இலைகளும் அந்தளவுக்கு இல்லை, பூக்களும் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அப்பப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சமையலுக்கு தேவையான அளவுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால் அப்படியே விட்டுட்டேன் இந்த செடியும். இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் 2 செடி இருக்குது. அதுலேயும் இங்கே அந்த காய்கள் பார்த்திங்கன்னா இருக்குது. உஜாலா நீட்ட கத்திரி அதுலேயும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிடலாம். நான் வந்து இந்த கத்திரிக்காய் செடி எல்லாமே ஆடிப்பட்டத்துக்கு நெட்டுனது தான். தைப்பட்டத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த சின்ன வரி கத்திரி இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து நெட்டு விட்டுருக்குறேன். இப்போ நாற்று காட்டுனேன் இல்லைங்களா, அந்த நாற்றுமே எல்லாமே பார்த்திங்கன்னா உஜாலா அந்த சின்ன ரவுண்டு கத்திரிக்காய் தானுங்க, வரி கத்திரிக்காய். அது இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்குது. இதையும் அறுவடை பண்ணிடலாம். 1-2 காய்கள் பெருசாக முத்தி இருந்தது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே செடியிலே விட்டுட்டு சரி விதைக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு, அப்புறம் 4-5 தக்காளி பழம் இருந்தது. அதையும் பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டேன். மயிலுக்கு தெரியலையாட்டக்குது சரின்னு சொல்லிட்டு அது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 எடுத்து வச்சுருந்தேன். அது எல்லாமே கடைசி எவ்வளோ காய்கள் இருந்ததுன்னு சொல்லி காட்டுறேன். அப்படியே வீட்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா அங்கங்கே தானாக தண்ணி போகிற இடத்துலையெல்லாம் விதைகள் இருந்தது அப்படின்னா தக்காளி நாற்று வந்து முளைச்சிருந்துச்சி. அப்பப்போ பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கிறது, அப்படியே மயில் கொத்துனது போக இருக்கிறத பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துக்கிறது. அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா இன்றைக்கி கீரை கொஞ்சமாக இருக்குங்க. சேப்பு தண்டு கீரை, பச்சை தண்டு கீரை 2மே இருக்குது. அதை எல்லாமே அறுவடை பண்ணிக்கலாம். வெயிலுக்கு பார்த்திங்கன்னா இதுலேயும் அசுவினி எல்லாம் வந்திருக்கு. அப்புறம் நிறைய பார்த்திங்கன்னா பூச்சிகள் வந்து நிறைய கடிச்சிருக்குது. நல்லா இருக்கிறத மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். களைப்பில்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்திருக்கு. இனி எல்லாமே வந்து எல்லாம் சுத்தம் பண்ணணும். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு வேப்ப மரம் ஒன்று இருந்தது. அதுவுமே இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியெல்லாம் விட்டங்காட்டி கொஞ்சமாக எல்லாம் துளிர்த்து வந்துருச்சு. இது வீட்டு ஓரத்தில் இருக்கிறனால இதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து விட்டுறணும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த வேரெல்லாம் வந்து உள்ளே வந்துடும்னு சொல்லுவாங்க. அதனால் வீட்டு பக்கத்துலேயே வந்து வேப்ப மரம் வந்து இருக்கிறது வந்து அவ்வளோ சேஃப்டி இல்லை. அது இல்லாமல் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பச்சைத்தண்டு கீரை இருந்தது. அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப க்ரீனாக நல்லா இருக்குது பாருங்கள், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக. அதுவுமே பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணியாச்சு. இன்னுமே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பச்சைத்தண்டு கீரை இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி அறுவடை பண்ணிடலாம். பார்க்குறக்கே நல்லா ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க இந்த கீரை. இந்த மாதிரி ஒரு 2-3 செடி இருந்தாலே போதுங்க, நம்மளுக்கு வந்து ஒரு நேரத்துக்கு சமையலுக்கு வந்து தேவையான அளவுக்கு இருக்குங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மக்காச்சோளம், இது மயிலுக்கு தெரியலையாட்டுக்குது, கொஞ்சம் நல்லா பெருசாகவே வளர்ந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்மளோட பப்பாளி ஒன்று இருக்குது. அதுவுமே அறுவடை பண்ணிடலாம். ரொம்ப ஹைட்டாக போனங்காட்டி பார்த்திங்கன்னா அப்பப்போ தான் வந்து பறிக்கிறது. மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே காக்கா வந்து சாப்பிட்டுக்கு. ஒரே ஒரு காய் தான் இருந்தது. இன்றைக்கி அதுவும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணியாச்சு. நான் இது நம்மளோட மாடுகளை கட்டியிருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா பப்பாளி இருந்தது. சரி நான் வந்தங்காட்டி எல்லாமே போட வரான்னு நினச்சிட்டு எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஒரே ஒரு காய் இருந்தது, அதே மாதிரி அறுவடை பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம முள்ளங்கி போட்டுக்கிட்டு இல்லைங்களா, போட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஜம்முன்னு முளைச்சிருந்தது. நான் தோட்டத்துக்குள்ளே வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மயில் வந்து இதையும் விட்டு வைக்கல. நல்லா நான் அப்பவும் போட்டு எல்லாம் கவர் பண்ணி வச்சுருந்தேன் இந்த மாதிரி. அதையும் பார்த்திங்கன்னா உள்ளே விட்டு அந்த க்ரீனாக தெரிகிறது ஃபுல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அந்த இலை எல்லாத்தையுமே கொத்திட்டு போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வெறும் அந்த தண்டு மட்டும்தான் நிற்கிது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மக்காச்சோளம் இருந்தது. அதுவுமே நல்லா முளைச்சி வந்திருக்கு. இன்றைக்கி ஒரே ஒரு வாழைப்பூ ஒன்று இருந்தது. சரி அதே மாதிரி அறுவடை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அறுவடை பண்ணிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ எறும்பு இருக்குதுன்னு பாருங்கள். அந்த வாழைப்பூவில் இருக்கிற தேனுக்காக எவ்வளோ எறும்பு வந்து இருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி கடைசியாக என்னென்ன அறுவடை பண்ணோங்கிறத பார்த்துடலாம். 4 புடலங்காய் அறுவடை பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக நீட்ட கத்திரி, உஜாலா நீட்ட கத்திரி. அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சமாக அறுவடை பண்ணியிருக்கிறேன். அடுத்தது இப்போ சிவப்பு பட்டை அவரை, ஒரே ஒரு வாழைப்பூ, ஒரு பப்பாளி, கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பச்சை தண்டு கீரை, சேப்பு தண்டு கீரை. இன்றைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தானே வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னுடைய வீடியோக்களை பார்க்கலாம். இனி ஒரு அடுத்த அழகான வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.